அந்த பொண்ணு என்கிட்ட ஜாதகம் பார்க்குறப்ப சொல்லுது, நான் வந்து நிறைய பேர் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ இது எல்லாமே குருச்சந்திரனால் வரக்கூடிய ஜாதக பாதிப்புகள். அப்போ இதை வந்து சைக்கோத்தனம்னு சொல்றதுக்கு இல்லை, ஓகேங்களா? அப்போ நான் துண்டு எடுத்துட்டு வா குளிக்கிறதுக்கு, என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு எடுத்துட்டு வா. அப்போ எல்லாத்தையுமே நான் எவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, சுயநலமா யோசிக்கிறது. அந்த சுயநலமாகவும் அதுல வந்து அடுத்தவங்களை பத்தி இம்மியளவு சிந்திக்காம யோசிக்கிறது ஒண்ணு. அதனாலதான் வந்து வேலு, இமானுவேல், பெல்ரிங்ஸ், இசபெல்லா இந்த மாதிரி பேர் இருக்கு இல்லைங்களா, அது கிறிஸ்டியன்ல. இங்க வந்து வேலு, அப்புறமா சக்திவேலு, தண்டாயுதபாணி, வேலாயுதம் இந்த மாதிரி பேர். அதே போல சனி கேது சேர்ந்திருந்தாலும் பாரம்பரியமான பரம்பரை வழியாக வரக்கூடிய மனநலவை. அதனாலதான் வந்து இந்த விநாயகருடைய பேர் இருக்கு இல்லைங்களா, கணேஷ், கணபதி, விக்னேஷ், விநாயகம், இந்த மாதிரி எங்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்களோ அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே மனம் சார்ந்த விஷயத்துல அந்த குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த பாதிப்புனால் ஒருத்தனுக்கு துன்பம் இருக்கலாம், அல்லது அவனுடைய அந்த செயல்பாட்டினால் சமூகத்துக்கு பெரிய இழப்புகள் இருக்கலாம், அல்லது சமூகத்துக்கு இழப்பு இல்லாம இவனு மட்டும் அவனை சுத்தி இருக்கவங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்றவனா இருக்கலாம். அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஜாதகத்துல கூடிய குரு சந்திரன். குருவும் சந்திரன் காம்பினேஷன். குரு சந்திரன் இதை வந்து கஜகேசரி யோகம். குருவுக்கு 1 4 7 10 இருந்தா கஜகேசரி யோகம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கோ இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள உள்ள போய் உட்காந்துட்டு அந்த முன்னால பீங்க அந்த தட்டுல போர்க்குலாம் வச்சுட்டு உட்காந்தா என்னுடைய ஃபீல் எப்படி இருக்கும்? ரொம்ப பார்ஷா இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும். அல்லது அப்பாவுடைய அரவணைப்பு இல்லாம, அம்மாவுடைய அரவணைப்பு இல்லாம, தாய் தந்தையனுடைய தாய் தந்தையர், அதாவது தாத்தா பாட்டி வீட்டுல வளர்றது, மாமா வீட்டுல வளர்றது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலக நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சார் சொல்லக்கூடிய புது புது விஷயங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ஸா வந்து சேரும். வணக்கம் சார். வணக்கங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், பொதுவா இந்த சைக்கோ ஜாதகம் அப்படின்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த சைக்கோ அப்படின்ற வார்த்தையை விட்டுலாம். ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல போய் அந்த ஜாதகத்துல நான் சொல்ற அமைப்பு அவருக்கு இருந்து பாவம் அவரை சைக்கோ நினைச்சு நான் சொல்றதா நினைச்சுக்க வேணாம், உங்களை திட்ட போறாங்க. ஏன் மேல கோர்த்து விடுற மாதிரி அப்படி இல்ல. மனநலம் அல்லது மனம் சார்ந்த விஷயங்களில் அழுத்தம் அல்லது மன முறிவு இல்லைன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடிய ஜாதகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த சைக்கோத்தனம் அப்படின்னு வர்றதுக்கு, சைக்கோத்தனம்ன்ற வார்த்தையை இதோட நப்பாட்டு அதுக்கு ஒரு வேற பேர் வச்சுக்குவோம். மன அழுத்தம், டிப்ரெஷன், அனக்சிட்டின்னு வச்சுக்குவோம், சரிங்களா, ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்போ இந்த அமைப்புகள்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறப்ப, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்தால் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா. நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தில் அந்த ஹீரோ வந்து ஒரு மாதிரி டபுள் வில்லன் ரோலையும் ஹீரோ ரோலையும் சேர்த்து பண்ணுறாரு. அவர் என்னமோ தப்பெல்லாம் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப அவரை எப்படி அவங்க ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் இதுக்கு முன்னால் நடந்த விஷயத்தில், அதாவது வந்துங்க இந்த பழைய நினைவுகள் போடுறாங்களா, அதில் என்ன மாதிரி காட்டுவாங்க அவரை? ஃப்ளாஷ்பேக்கில் என்ன மாதிரி காட்டுவாங்க? எப்படி காட்டுவாங்க? அவர் ஏதாச்சும் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஆமா ஆமா, சரிங்களா. ஒருவேளை ஹீரோயின் வந்து ஒரு கொலை பண்றாங்க அப்படின்னா அந்த ஹீரோயினை போய் போடுறப்ப அந்த ஹீரோயினுக்கு சின்ன வயசுல ஏதாச்சும் ஒரு தாக்கம் நிறைய சொல்லலாம். சிகப்பு ரோஜாக்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பையன் சிகப்பு ஊர்ல இருக்க படம் ஃபுல்லா அப்படிதான், ஓகேங்களா. அப்போ ஒருத்தன் வந்து டிஸ்டர்பா டிஃபரெண்டா ஏதோ ஒன்று ஒரு மாதிரி மார்க்கமா பண்றான்னா அதுக்கு காரணம் சின்ன வயசுல உன்னுடைய பாதிப்பு இல்லைங்களா. அது போல சின்ன வயதுனால் வரக்கூடிய பாதிப்பு, அந்த பாதிப்புனால் ஒருத்தனுக்கு துன்பம் இருக்கலாம், அல்லது அவனுடைய அந்த செயல்பாட்டினால் சமூகத்துக்கு பெரிய இழப்புகள் இருக்கலாம், அல்லது சமூகத்துக்கு இழப்பு இல்லாமல் இவனு மட்டும் அவனை சுற்றி இருக்கவங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுறவனா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனை வந்து சின்ன வயசில் ஏதோ ஒரு தவறான ஒரு ஹேண்டிலிங் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் பெருசானதுக்கப்புறம் இவனும் சிலரை தவறான ஹேண்டிலிங் பண்ணலாம். ஆனால் அது வந்து சமூகத்துக்கு தெரியாமையோ சத்தம் இல்லாமையோ அவனை சுற்றி இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு என்ன செஞ்சிடலாம், இவன் அப்படி போயிடலாம். சமூகத்தில் காற்றோட கலந்துடலாம். இவனுக்கு எப்படி டிஸ்டர்ப் ஆனது யாருக்குமே தெரியாது, இவனுக்கு மட்டும் தான் தெரியுமோ. அதுபோல இவனுடைய டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் தெரியாம கடந்து போயிடலாம். சிலருடைய டிஸ்டர்பன்ஸ் வெளியே தெரியலாம். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஜாதகத்துல கூடிய குரு சந்திரன். குருவும் சந்திரன் காம்பினேஷன். குரு சந்திரன் இதை வந்து கஜகேசரி யோகம். குருவுக்கு 1 4 7 10 இருந்தா கஜகேசரி யோகம். குரு சந்திரன் இருந்தா குரு சந்திர யோகம்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு மேட்டர் கிடையாது. குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தா அல்லது குருவுக்கு 1 5 7 9 சந்திரன் இருந்தா இது வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் கொடுக்குது. இந்த மாதிரி குழந்தைங்க ஒன்று ரொம்ப ஒபிசிட்டியாக பார்க்கறதுக்கு ஒரு கேவலப்படுற மாதிரி, இல்லைன்னா பார்க்குறவங்களுக்கு கூச்சப்படுற மாதிரியான ஒரு உடல் வாகையோ அமைப்பையோ, இல்லைன்னா பர்சனலாக அவங்களுடைய கேரக்டரோ இல்லைன்னா அவங்களுடைய அந்த குணத்தையோ வச்சு 4 பேர் எள்ளி நகையாடுற மாதிரி, இல்லைன்னா வேறவங்க சொல்லாட்டினா கூட நம்மளாவே என்ன செஞ்சுக்குவோம். ரொம்ப கிராமத்துலேருந்து வரோம், ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு விருந்து. நம்ம ஊர்லேருந்து நீங்கள் நைட்டு தான் இறங்கியிருக்கிறோம். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் இது வரைக்கும் ஹோட்டலுக்கே போனதில்லை.
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கோ இல்லைனா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே உள்ளே போய் உட்காந்துட்டு அந்த முன்னால் பீங்க அந்த தட்டில் போர்க்குலாம் வச்சுட்டு உட்காந்தா என்னுடைய ஃபீல் எப்படி இருக்கும்? ரொம்ப பார்ஷா இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். நம்ம பேசாமங்கிறது கிளம்பி போயிடலாமான்னு. இல்லை, அது ரொம்ப பார்ஷா இருக்குமே சார். இல்லைங்க, அப்படிலாம் இருக்காது. மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமாயிரும். நம்ம எப்படி இங்கே பிஹேவ் பண்ணுறதுனே தெரியாது. தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஓ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இந்த விஷயம் பரிச்சயம் இல்லை. 4 பேர் நம்மளை பார்க்குறான், நம்மளே எல்லாரும் கவனிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் தெரியலன்ற ஃபீல் வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி குணங்கள் வந்து அந்த குருச்சந்திரன் சேர்ந்துருக்கவங்களுக்கு வரும். நிறைய பேர் உடம்பு ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கும், அவங்கள பார்த்தாலே அவங்களே தாழ்வு மனப்பான்மை வச்சுக்குவாங்க. சிலருக்கு பேச தெரியாது, சிலருக்கு வந்து பழக தெரியாது, அல்லது சின்ன வயசில் ஏற்பட்ட தாக்கங்கள் நம்மளை தாழ்வு மனப்பான்மையில் வச்சுருக்கோம். அல்லது அப்பாவுடைய அரவணைப்பு இல்லாமல் அம்மாவுடைய அரவணைப்பு இல்லாமல் தாய் தந்தையர், அதாவது தாத்தா பாட்டி வீட்டில் வளர்றது, மாமா வீட்டில் வளர்றது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவங்க மாமா வீட்டில் வளர்ந்துருக்குது. சரிங்களா? எனக்கு வந்து ஜாதகம் இது. அவங்க மாமா வீட்டில் வளர்ந்துருக்குது. மாமா பசங்க சின்ன வயசுலேருந்தே இதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துக்கிறானுங்க, செக்ஷுவல் டிஸ்டர்ப். ஆமாம், ஓகேங்களா? அதுக்கப்புறமா இவனுடைய இந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணங்க 2 பேர் அவனுங்களும் அதே வீட்டில் வளர்ந்துக்கிறானுங்க. அந்த மாமா பசங்க பண்ணுறதை பார்த்து இந்த அண்ணனுங்களுமே அந்த பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறானுங்க. ஓகேங்களா? அப்போ என்னன்னா, இந்த பொண்ணு வந்து மாறி 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 டிஸ்டர்ப் ஆகி இந்த பொண்ணு என்னைக்கிடா வெளியே, அந்த பொண்ணுக்கும் வெளியே போக முடியாது இல்லைங்களா? என்ன பிரச்சனைனா, வெளியே இது வந்து நம்மளுடைய குற்றம்ன்ற ஃபீல் வந்துடும். இதுக்குள்ள மாற்றம் எல்லாத்துக்குமே என்ன பிரச்சனை, அந்த பொண்ணை தான் தப்பா சொல்லுவாங்க. அப்போ நான் குற்றவாளி, நான் குற்றமானவன் சொல்லிடுவாங்க நினச்சிட்டு எதுவுமே சொல்லாது. அப்போ போராடி இந்த பிள்ளையா வந்து ஒரு 11th 12th மேலே வந்து காலேஜுக்கு போகிறப்ப காலேஜில் வந்து வீட்டில் இருந்து வரக்கூடாது, காலேஜில் இருந்து தான் வரணும்னு சொல்லி பிஜிக்கு கஷ்டப்பட்டு போகுது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்கிட்ட ஜாதகம் பார்க்குறப்ப சொல்லுது, நான் வந்து நிறைய பேர் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ இதெல்லாமே குருச்சந்திரனால் வரக்கூடிய ஜாதக பாதிப்புகள். அப்போ இதை வந்து சைக்கோத்தனம்னு சொல்கிறதுக்கு இல்லை, இது ஏதோ பாதிப்பை வெளிப்படுத்த முடியாமல் சொல்ல முடியாமல் மாட்டிக்கிறது இந்த குருச்சந்திரன் அமைப்பு. அதனால தான் குருச்சந்திரன் அமைப்பு இருக்கவங்க பெருசாக தாத்தா பாட்டி வீட்டில் வளர்றது, மாமாத்த வீட்டில் வளர்றது, வேற ஒருத்தங்கள்ட்ட வளர்றதுலாம் இருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் ஒரு ராசியில் 0லேருந்து 2 டிகிரிக்குள்ளே இருக்கிறது, அடுத்து 28லேருந்து 30 டிகிரி உள்ளது. இது வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஃபிக்ஸடான மைண்ட் செட்டு. இதை சைக்கோத்தனம்னு சொல்ல தேவையில்லை, இது வந்து ஃபிக்ஸடு மைண்ட் செட்டு. நான் சொல்றது நீ செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்பாங்க இல்லைங்களா வீடுகளில் பிள்ளைங்க. அது மாதிரி ஒரு குணம். அது தப்பாக கூட இருந்துட்டு போய் செய்யணும் நான் சொல்கிறத இல்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு. இது வந்து என்னன்னா, ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆயிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? ஒரு டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த மெச்சூர்டு இல்லாத பேருங்க. நீ என்னமோ செய்ய, நீ சாவு, எவன்டாச்சும் போய் ஏதாச்சும் செஞ்சுட்டு வா, எனக்கு தேவை இந்த விஷயம் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு இந்த கம்பெனிக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா பெரிய ஆஃபீஸர்ஸு? அது ஓம் பிரச்சனைடா, ஏன்டேண்டா அதை வந்து சொல்கிற, அது நீ என்னமோ செய்யலைன்னா எழுதி கொடுத்துட்டு போ, கம்பெனி விட்டு போன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த குணம் வந்து இந்த ராகுக்கு எது கொடுக்கும். அதனால தான் வீட்டில் பிள்ளைகளுக்கு ராகுக்கு எது சந்தியில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து வீட்லேயே இப்படி தான் இருக்கும். அடுத்தவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கவலைப்படாது. ஓகேங்களா? எனக்கு சாவி எடுத்துட்டோன்னு சொல்லி சண்டை போடும். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா, சாவி எடுத்துட்டு வா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னுங்க. ஓகேங்களா? அப்போ நான் துண்டு எடுத்துட்டு வா குளிக்கிறதுக்கு, என்ன ஆனான்னு பரவாயில்ல எனக்கு எடுத்துட்டு வா. அப்போ எல்லாத்தையுமே நான் எவன் என்ன ஆனான்னு பரவாயில்ல, சுயநலமாக யோசிக்கிறது. அந்த சுயநலமாகவும் அதில் வந்து அடுத்தவங்களை பற்றி இம்மியளவு சிந்திக்காமல் யோசிக்கிறது ஒன்று. நிறைய ஜாதகங்களில் பார்க்கும் பொழுது புருஷனும் பொண்டாட்டிக்கும் இதே மாதிரி ஜாதக அமைப்புகள் பார்க்குறேன். அப்போ 2 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கஷ்டம். அப்போ 2 இருந்துச்சுன்னா 2 ஜெயிக்கவா சுத்த வேண்டிதான் இல்லைங்களா? அப்போ இது மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கக்கூடிய குழந்தைகள் மன அழுத்தத்துக்கு ஆளாவது, தற்கொலை முயற்சிகள் பண்ணிக்குது, இது மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். ஏன்னா இது வந்து ரிஜிட்டாக இருக்கிறது, யாருக்குமே ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கிறது இல்லை, ஒரு மாதிரி ரகுடாக இருக்கிறது. ஆனால் நிறைய சக்ஸஸ் ரேட்டிங்கில் இருக்காங்க இல்லைங்களா ஹையர் ஆஃபீஸர்ஸ், அவங்களோட ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் அங்கே போகிறாங்க. ஏன் சார் இப்போ நீங்க சொல்றீங்களா சார் இந்த மாதிரி அமைப்புன்னு சொல்லிட்டு, சில பேர் உண்மையாலுமே சைக்கோங்களை பார்த்துருக்கோம் சார், தானா பேசுவாங்க. இல்லை அதெல்லாம் இதுதாங்க, இதனால தான் வருது. சந்திரன் ராகு, சந்திரன் கேது, புதன் ராகு, புதன் கேது, சந்திரன் புதன் பரிவர்த்தனை, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வினோதமான பிரச்சனைகள், ஒரு குழப்பமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றோம். நிறைய பேருக்கு நரம்பு பிரச்சனை இருக்கும். நரம்பு பிரச்சனைனால இப்படி உதறிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா அவங்க பாட்டு பேசிட்டே போவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கிறது. அதனாலதான் வந்து வேலு, இமானுவேல், பெல்ரிங்ஸ், இசபெல்லா இந்த மாதிரி பேர் இருக்கு இல்லைங்களா அது கிறிஸ்டியன்ல. இங்க வந்து வேலு, அப்புறமா சக்திவேலு, தண்டாயுதபாணி, வேலாயுதம், இந்த மாதிரி பேர் இருக்கு. உங்களுடைய குடும்பத்துல இது மாதிரி ஒருத்தங்களை பார்க்கலாம். அடுத்து சாந்தி, ஈஸ்வரி, இந்திரன், ராஜேந்திரன், இந்த மாதிரி இருக்கவங்களுடைய குடும்பத்துல இந்த மாதிரி ஒருத்தங்களை பார்க்கலாம். இது வந்து மரபு ரீதியாக வரக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட நோய். நீங்க சொன்ன மனம் சம்பந்தப்பட்ட நோய், இது நரம்பு மண்டலங்கள் சம்பந்தப்பட்ட நோய். ரெண்டுமே வந்து சனி ராகு, சந்திரன் ராகு, சனி சந்திரன் இணைவு, அப்புறமா சனி புதன் இணைவு,
புதன்கிறதுமே வந்து சீரியஸான மனப்பிரச்சனை. நிறைய பேர் புதனை அவ்வளவு முக்கியமில்லாத கிரகமாக பார்க்குறாங்க. நான் ராஜநாடின்ற மெத்தடில் என்னுடைய புத்தகத்தில் என்னுடைய ஸ்டூடெண்ட்கள்லாம் சொல்கிறேன், சனி ஒரு மரபு கிரகம், அதுபோல் புதனும் ஒரு மரபு கிரகம். சனி வந்து வயோதிகம், புதன் வந்து இளமை. சனி வந்து நீளமானது, புதன் வந்து குறுகலானது. சனி வந்து தூரமானது, புதன் வந்து பக்கமானது. இது மாதிரி சனிக்கு அப்படி டைரக்ட் ஆப்போசிட் புதன். அதுபோல மரபுகள்லையுமே பெரிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய எல்லாமே சனி, சின்ன சின்ன மரபு பிரச்சனைகளை சொல்றது எல்லாமே புதன். அப்ப புதனும் சனியும் சந்திரனும் இதுல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் வில்லங்கமாக அமர்ந்திருந்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய மனநோயோ மனப்பிரச்சனையோ அந்த குடும்பத்துல இருந்து தொடர்ந்து வருது. அதே போல சனி கேது சேர்ந்திருந்தாலும் பாரம்பரியமான பரம்பரை வழியாக வரக்கூடிய மனநலவை. அதனாலதான் வந்து இந்த விநாயகருடைய பேர் இருக்கு இல்லைங்களா, கணேஷ், கணபதி, விக்னேஷ், விநாயகம், இந்த மாதிரி எங்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்களோ அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே மனம் சார்ந்த விஷயத்துல அந்த குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. சித்தி புள்ள, சித்தப்பா புள்ளன்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு மனநல பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம். அப்ப இதெல்லாமே ஒரு ஒருங்கிணைச்சு இப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முயற்சி செய்யலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.